பிரைஸ் தி லார்ட். 126ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களை பார்க்கும் பொழுது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு ஏழை விவசாயி தன்னுடைய நிலத்துல விதைகளை விதைக்க போகும் பொழுது அந்த விதையை சுமந்து கொண்டு போகிற அவன் ஒரு பெரிய கலக்கத்தோடு, ஒரு பெரிய மன தயக்கத்தோடு கடந்து செல்லுவான் பிரியமானவர்களே. ஏனென்றால் அதிக மழையானாலும் வெள்ளம் வந்து அவை அவ்வளவும் வாரிக்கொண்டு போகும். மழையே இல்லையானாலும் பாதிப்பு, எவ்விதத்திலையும் பாதிக்கப்படாம இந்த விதைக்கிற விதையினுடைய அறுவடைய நான் சந்தோஷமா நல்ல 100 மடங்கு நான் அறுவடை செய்வனா என்று சொல்லி ஒரு பெரிய கலக்கத்தோடு கடந்து செல்லுவான். அதனுடைய பலனை அவன் பார்த்து அறுவடை செய்து திரும்பி வரும்பொழுது அவனுடைய முகத்துல இருக்கிற பெரிய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ கண்ணீரோட இருக்கிறியா மகளே, கண்ணீரோட இருக்கிறியா மகனே, உன்னை கடன் பிரச்சனை, உன் குடும்பத்தினுடைய சாபம், உன் பிள்ளைகளை குறித்த பாரம், உன் கணவனுடைய காரியம், உன் மனைவியினுடைய காரியம், உன்னுடைய குடும்பத்துல இருக்கிற சமாதான குலைச்சல், வெளியில சொல்ல முடியாமல் எத்தனையோ காரியங்களை நீ நினைத்து தனிமையாய் ஓடி என்னுடைய சமூகத்தை தேடி வருகிறாயே, உன்னுடைய கண்ணீர் நிறைந்த அந்த விதைகளை என் சமூகமாகிய நிலத்துல நீ விதைத்து விடு, உனக்கு நான் பலனை கொடுப்பேன், அறுவடை செய்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே. அன்னாளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, தன்னுடைய இருதயத்திலே அவள் பேசினாளாம். இருதயத்தை பிழிந்து கர்த்தர் சமூகத்துல ஊற்றி இருக்கிறாள். வேதவசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. அவளுடைய உதடு மாத்திரம் அசைந்தது. அதை பார்த்து ஏலி, இவள் போதையில நிறைஞ்சிருக்கிறா அப்படின்னு நினைச்சாரு. இல்ல ஐயா, நானு மனக்லேசம் உள்ளவள், என் இருதயத்தை கர்த்தர் சமூகத்துல ஊற்றினேன் என்று சொன்னான். ஊற்றிட்டு ஆண்டவர் சமூகத்துல விதைச்சிட்டு அதுக்கப்புறம் அவ ஆகாரம் உட்கொண்டு துக்கமுகமாய் அதுக்கப்புறம் என்னைக்குமே இருந்தது கிடையாது. ஏனென்றால் விசுவாசம். ஆண்டவர் சமூகத்துல என்னுடைய கண்ணீரோடு விதைச்சிட்டேன் என் விதைய, ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார் என்கிற விசுவாசம் பிரியமானவர்களே. அவள் அருமையான ஒரு தீர்க்கதரிசி சாமுவேலை பெற்றெடுத்தாள். எசேக்கியாவோட ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை அறிந்தேன் என்று சொல்லி அதே வசனத்தை ஆண்டவர் நம்மோடும் கூட இப்பொழுது சொல்லுகிறார். உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன், உன் விண்ணப்பத்தை கேட்கிறேன், உனக்கு நான் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதும் ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். விதைச்ச விதை கனி கொடுக்கிற வர காத்திருப்போம் தேவ சமூகத்துல. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் கட்டாயம் நம்முடைய கண்ணீரின் பலனை அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நாம் சந்தோஷமாய் அறுவடை செய்வோம் பிரியமானவர்களே. நம்முடைய துக்கங்கள் எல்லாம் மாறும், கலக்கங்கள் எல்லாம் மாறும். நாம் தலை நிமிர்ந்து நடப்போம், விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.